ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊ की மாத்ரா வாலே ஷப்த். இதுக்கு முன்னாடி நம்ம அ ஆ இ ஈ இந்த 4 இதுக்குமே பார்த்துட்டோம். அ ஆ இ ஈ இந்த 4 இதுக்குள்ள வேர்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊ ஊ இந்த 2 இதை வச்சு வர்ற வேர்ட்ஸு. ஊ ஊனாலே நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடணும்னா, ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அந்த லெட்டருக்கு கீழே சியை ரிவர்ஸ் பண்ணி போட்டால் எப்படி போடுவோமோ அப்படி போடணும். இதுதான் ஊக்குள்ள மாத்திரா. ஊனாலே நம்ம ஆட் பண்ண போகிறது இதுதான். இந்த ஒன்றை தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இது என்னது? பே. பேல கீழே இது கொடுத்துருக்காங்க. அப்போ பூ. பூ இது என்னது? இந்த லெட்டர் என்னதுங்கிறது ஞாபகம் இருக்குதா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். த்ர. லாஸ்ட்டாக வர்றனால நம்ம மெய்யெழுத்தாக தான் நம்ம சொல்லணும். த்ரு. புத்ரு. பூ த்ரு. புத்ரு. இது என்ன லெட்டர்னு ஞாபகம் இருக்குதா? த. தக்கு கீழே இது கொடுத்துருக்கறனால து. து இன் துன். ர. இது என்னது லெட்டர் ஞாபகம் இருக்கா? க. கக்கு கீழே கொடுத்துருக்கறனால கு. ரகு. ப. இது ஹ. ஹக்கு கீழே கொடுத்துருக்கறனால ஹூ. பஹு. இந்த ஹ எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் சி மாதிரி போட்டுட்டு இப்படி இங்கேருந்து இப்படி ரிவர்ஸில் இப்படி சுழிச்சு விடணும். இப்படி ரிவர்ஸில் இப்படி சுழிச்சு விடணும். இப்படி தான் ஹே போடணும். இப்போ இதில் ஹூங்கிறனால இதுக்கு கீழே இப்படி ஒரு ரிவர்ஸ் சி. ஓகேவா? எப்படி போடணும்? சின்ன இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ரிவர்ஸில். இது வந்து எஸ் போட்டு இப்படி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம அதை எப்படி போடுறோன்னா, இப்படி போட்டுட்டு இப்படி சொல்லிக்கணும். அவ்வளோதான். கீழே நம்ம இப்படி கொடுத்தோன்னா ஹூ ஆயிரும். ப ஹூ பஹு. து ஆ துவா. அதே மாதிரி லாஸ்ட் மெய்யெழுத்து எப்போ வரணும்னு சொல்லியிருக்கேன். அ ஆ இ வரிசையில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மெய்யெழுத்தாக நம்ம சொல்லணுமே தவிர ஆ இ அந்த இது எது வந்தாலும் நம்ம அந்த எழுத்தை அப்படியே தான் சொல்லணும். சு இன் சுன். இது நே தானே? நேங்கிறனால நம்ம இன்னா மாற்றிக்கிட்டுறோம். கு இஷ் குஷ். இது என்னது? இது ஷா கிடையாது, இது ஷே தான். ஏன்னா ஷேங்கிற இதுக்கே இந்த கோடு வரும். இதே இது ஷா அப்படின்னா கூட இன்னொரு கோடும் வரணும். இதுதான் ஷா. ஓகேவா? அப்போ இது ஷே தானே? அப்போ இஷ்ன்னு தான் சொல்லணும். கு இஷ் குஷ். இது ஷே. இது என்னது? த்ரே சொன்னோமா? த்ரேக்கு கீழே சொல்லிச்சிருக்கிறதுனால த்ரூ. சத்ரு. ஓகேவா? ஜா மு இன் ஜாமுன். பூ லா. இது என்னது? வ. இப்படி இது மட்டும் போட்டிருந்துச்சுன்னா வ. அதே இது இப்படி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருந்துச்சுன்னா இது ப. இது வ. இது ப. ஓகேவா? பூ லா வ் புலாவ். கு டி யா குடியா. இது டி தெரிஞ்சிச்சுல்ல? லெஃப்ட் சைடில் வந்திருக்கிறனால டி. கு டி யா குடியா. அ நு இஜ் அனுஜ். து நீ யா துனியா. ய மு நா யமுனா. த நு இஷ் தனுஷ். சு ப சுபஹ். ஓகேவா? இப்போ ஊக்கி மாத்ரா வாலி ஷப்த். ஊனால என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு லெட்டர் வந்திருக்குன்னா அந்த லெட்டருக்கு கீழே இப்படி சொல்லிக்கணும். ஓகேவா? ரா ஜூ ராஜு. கா ஜூ காஜு. சா லூ சாலு. ஆ லூ ஆலு. சு ர. இது என்னது? ஜ. அப்போ இஜ்ஜுன்னு சொல்லணும். சு ர இஜ் சூரஜ். மூ ர இத் மூரத். பூ ந இம் பூனம். சூ ர இத் சூரத். த ராஜு தராஜு. ர சூ இல் ரசூல். பூ நா பூனா. மூ ர இத் மூரத். க பூ கபூ தயிர் கபூத்தர். தயிர் 4 இதாக பிரிக்கணும்ல. தயிர் பூஜா தர் பூஜா. கயிர் கர் பூஜா கர் பூஜா. ச து இத் சஹ்தூத்.
ச இஹ் தூ இத் சஹ்தூத். புரிஞ்சுச்சா? இதில் இப்படி கொடுத்துருந்துச்சுன்னா இது மே. அதே இது ஆனா போடுற மாதிரி மேலேயும் ஒரு ரவுண்டு போட்டு இந்த மேவை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இது ப. இது இது மே, இது ப. புரிஞ்சுச்சா? வேனா இப்படி மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா வே, அந்த நடுவில் ஒரு கோடும் கொடுத்துருந்துச்சுன்னா அது ப. ஓகேவா? இது மே, அதே இது ஆனா நம்ம போடுவோம்ல அதே மாதிரி போட்டிருந்துச்சுன்னா அது ப. இப்போ இந்த ரவுண்டை டச் பண்ணாமல் தான் மேலே உள்ள கோடை நம்ம போடணும். ஓகேவா? இதுதான் ஊ கி மாத்ரா வாலே ஷப்த். தேங்க்யூ.